நம் உடல் உறுப்புகளில் ஏதேனும் குறை ஏற்படும் பொழுது பொதுவாக நாம் அதை ஊனம் என்று சொல்லுவோம். ஆனால் ஊனம் என்பது அதுவல்ல. உள்ளத்தில் உள்ள உணர்வுகளில் ஏற்படும் குறைபாடுகள்தான் ஊனம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே கண் பார்வை தெரியாமல் இருந்தாலும் தன்னம்பிக்கை, உழைப்பு, முயற்சி ஆகியவற்றின் துணையோடு வாழ்க்கையில் ஓர் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சமுதாய வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு முகமது ஜஃப்ருல்லா அவர்களை பொதிகை தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எந்த வயதிலிருந்து கண் பார்வை தெரியாம போனதுங்க ஐயா? 3 வயது இருக்கும் பொழுது மாலைக்கண் நோய் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். அது அப்படி மாலைக்கண் பிறவியிலேயே இருந்ததாக உணரப்பட்டது. அப்படியே அது படிப்படியாக வளர்ந்து 17 வயசு வரைக்கும் பார்வை நல்லாவே இருந்தது. பகலிலே நன்றாக தெரியும். எங்களுக்கு பகல் பொழுதுதான் லைஃப். இருட்டுச்சுன்னா லைஃப் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாலை கண் நோய் உள்ளவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வளருவார்கள். 17 வயது வரை +2 எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எனக்கு பார்வை நல்லாவே இருந்தது. பகலில் நல்லா எழுத படிக்க முடியும். தனியாக எங்கும் போகிறது வரதுக்கு முடிஞ்சதுங்க. பிறகு 17 வயதுக்கு +2 எக்ஸாம் என் கையால் எழுதினேன். ரிசல்ட் பார்க்குற அன்றைக்கி 13th June 1981 பார்வை முற்றிலுமாக போக ஆரம்பித்து விட்டது என்ற நிலையை அன்றைக்கி தான் உணர்ந்தேன். இப்போ 12வது முடித்த பிறகு நீங்கள் எந்த மாதிரியான உயர்கல்வியெல்லாம் படிச்சிருக்கீங்க ஐயா? அதுக்கப்புறம் 17 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் சிறப்பான ஒரு ஏற்பாட்டின்படி இந்த பிரெயில் குத்தெழுத்து முறை அது 17 வயசில் போய் படித்தேன். அது ஆங்கிலம், தமிழ், ஆங்கில சுருக்கெழுத்து இந்த 3ம் சேர்ந்து வரும். அது ஒரு 3 மாத ஒரு கோர்ஸ். அதை 19 நாள்லேயே முடிக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா 17 வயசில் போயிடுச்சு, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணத்தில் அது படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சென்னை கிறித்துவ கல்லூரியில் ஆங்கில இலக்கியம், இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்து பிறகு முதுகலை சமூக பணியியல் படித்துட்டு அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமா இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் படித்திருக்கிறேன். இந்த சமூக பணியியல் முதுகலை சமூக பணியியல் கல்லூரிக்கு விண்ணப்பம் செய்தபோது பார்வையற்றவர் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அப்பொழுது ஜார்ஜ் அவர்கள் இயக்குநராக இருந்தார். பிறகு அங்கு கொஞ்சம் சண்டை கிண்டை போட்டு ஜனாதிபதி முதல் அமைச்சர் வரை கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு தந்திகளை அனுப்பி கடிதங்களை அனுப்பி போராடி தென்னிந்தியாவிலேயே முதல் பார்வையற்ற சமூக பணியியல் பயின்ற மாணவன் என்ற ஒரு நிலையை அடைவதற்கு என்னுடைய முயற்சி ஓரளவுக்கு காரணமாக இருந்தது. எனக்கு ஒத்துழைப்பும் நன்றாக இருந்தது. கிட்டத்தட்ட 19 வருடங்களாக நீங்கள் சமுதாய வளர்ச்சி அலுவலராக பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. இந்த பணியில் நீங்கள் செய்த சாதனையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் சேர்ந்த உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் 2. ஒன்று, முதுகலை சமூக பணியியல் பயிலும் மாணவர்கள், அதாவது நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, புதுச்சேரி, அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல இடங்களிலிருந்து முதுகலை சமூக பணியியல் பயிலும் மாணவர்களுக்கு களப்பணி ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபீல்டு ஒர்க் களப்பணி ஒருங்கிணைப்பாளராக கடந்த 19 ஆண்டுகளாக சரிவர நன்றாக பணிபுரிந்து வருகிறேன். அது தவிர லயோலா கல்லூரியை சுற்றி ஒரு 600 குடிசைகள் இருந்தன. அந்த 600 குடிசைவாசிகளையும் அவர்களுக்கு மாற்று இடம் மற்றும் மறுவாழ்வு திட்டம், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் என்ற அந்த ஒரு பணியின் கீழ் அவர்களுக்கு மாற்றிடம் வழங்குவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு
இந்தியாவிலேயே முதலாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த சென்னையில் உள்ள குடிசை வாழ் மக்களுக்கு, அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள், அதாவது மக்கள் வாழ்வதற்கு ஏதுவற்ற பகுதிகள் என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரோட்டோரமாக இருந்தவர்களை அவர்களை மாற்று குடியிருப்பு திட்டத்தில் குடியமர்த்தி அவர்களுக்கு மறுவாழ்வு தர வேண்டும் என்ற ஒரு பணி எனக்கு தரப்பட்டது. 15th February 1989 4th November 1992 அது வரைக்கும் அந்த பணிகளில் எனக்கு கிடைத்த அனுபவம் மிகவும் அருமையானது. அதாவது குடிசை மாற்று வரலாற்றிலே போலீஸ் ஒத்துழைப்புனாக்கா கூட வந்தாங்க, அவ்வளோதான். அவர்களுடைய ஒரு பங்கு இல்லாமல் அந்த மக்களே உணர்ந்து அவர்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வேளச்சேரி பகுதிக்கு செல்வதற்கு என்னை வாரியம் பயன்படுத்தினார்கள். அதை நல்லபடியாக செய்து முடித்தேன் என்ற அது ஒரு நல்ல அனுபவம். உங்கள் குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எனக்கு 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 6வது நாள் திருமணம் நடைபெற்றது. எனது மனைவி அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு ப்ரொஃபஷனல் டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை படிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு மகன் 14 வயசில் பையன் இருக்கிறான். ஹி இஸ் டூயிங் 10th standard இப்போ போயிட்டுருக்கிறாரு. அவர்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்பொழுது உங்களை போன்ற பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? பார்வையற்றவர்கள் அப்படிங்கிறத விட ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் சொல்லும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது 3 காரியங்கள் தான். 1, தன்னுடைய ஊனத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வது, இந்த ஊனத்திலிருந்து விடுபட்டு சாதாரண முறையில் வாழ்வதற்கு சில திறன்கள் தேவைப்படுகின்றன. அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு தன்னிடம் திறமைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே மற்றவர்களுடைய அவங்க ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 3வது, கிடைத்த அதாவது தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவில்லை, வாய்ப்பு வரவில்லைன்னு சொல்றதை விட வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் உயரத்தை எட்டி பிடிப்பது சர்வசாதாரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பார்வை முற்றிலுமாக தெரியாத போதிலும் கூட நாம் மட்டும் உயர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற தன்னலமற்ற தொண்டு புரிந்து கொண்டு வரும் ஐயா முகமது ஜஃப்ருல்லா அவர்களை சந்தித்ததில் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.